அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 21, 2025, தை 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒரு செயலை செய்யும் போது அதை முழுதாய் முடித்துவிடலாம் என்று முழு மனதுடன் நம்பிக்கை வையுங்கள். நம் மனம் முழுதாய் நம்பும் பொழுதுதான் அந்த செயலை செய்யும் வழிகளை கண்டறிந்து வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கி, தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கி நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்கினாலும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்குதல், நமது தந்தையை வணங்குதல், நமது குருமார்களை வணங்குதல், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை, இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும். நமது மூதாதையர்கள், முன்னோர்களை, இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் ஆசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதையும் தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் மானசீகமாக அவர்களிடத்தில் வேண்டி அவர்களை வழித்துணைக்கு அழைத்து இந்த செயல் நிச்சயமாக வெற்றியோடு நிறைவடைய வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த செயல் நிச்சயமாக நிறைவடையும், வெற்றியோடு நிறைவடையும். ஒவ்வொரு நாளும் நமது நாளை தொடங்கும் போதும் நமது பயிற்சிகளை தொடங்கும் போதும் நாம் இவ்வாறாக கட்டாயமாக நினைவோடு தொடங்கினால்
அன்றைய நாளும் அன்றைய பயிற்சியும் வெற்றியில் நிறைவடையும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும். ஒரு சிலருக்கு 8 நடை பயிற்சியை தொடர்ந்து செய்வதில் சில பல சுணக்கங்கள், சில பல தடைகள், ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க. அதில் நீங்களும் ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. மற்றவர்கள் எப்படி இதை கடைபிடிக்கிறார்கள்? மற்றவர்களுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாகிறது? மற்றவர்களுக்கு வேலையே இருக்காதா? மற்றவர்களுக்கு சூழ்நிலைகளே இருக்காதா? எப்படி அவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள், தொடர்ந்து நடக்கிறார்கள், தொடர்ந்து கருத்து பதிவிடுகிறார்கள்? கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் இல்லை வேறு வகையான போட்டிகளிலும், வேறு வகையான 42 நாள் சேலஞ்ச், இப்படி எதிலாக இருந்தாலும் சிலர் மட்டும் கலந்து கொண்டு எப்படி வெற்றி அடைகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமாக உங்களுக்குள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் தனிப்பட்டு உங்களுக்குன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த ஆடியோவை தனியாக கேட்கும் பொழுது ஆம் அப்படின்னு தலையாட்டும்படியாக இருக்கும். மற்றவர்களுக்கு எப்படி அது சாத்தியமாகிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லுவேன். இந்த நினைவூட்டலில் முதல் விஷயமாக செய்யக்கூடிய இந்த செயலை அவர்கள் மறவாமல் செய்கிறார்கள். ஸோ மறத்தல் அப்படிங்கிறது எல்லாவற்றிலும் இருக்கும், இயல்பு. மனிதன் என்றால் அனைத்தையும் மறப்பதும் நினைவாக வைத்திருப்பதும் அது அவனுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. நான் நினைவூட்டும் பொழுது ஆமாம்ல இன்னைக்கு நம்ம இதை நம்ம மறந்துட்டோம்ல அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. யாரெல்லாம் தொடர்ந்து செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு இந்த விஷயத்தை நினைவூட்ட வேண்டிய விஷயமாகவே இருக்காது. ஒரு பழக்கத்தை ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து செய்தாலே அதை நாம் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வாறாக இப்போ நம்ம அந்த 42 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய நபர்கள் கலந்து பயணிக்கிறார்கள். அவங்களுக்கு இன்னையோடு ஒரு 21 நாட்கள் அப்படின்னு ஒரு காலகட்டம் வருது. 42 நாட்களில் கிட்டத்தட்ட பாதி தொலைவை அடைகிறார்கள். ஆனால் இந்த பாதி தொலைவு அப்படிங்கிறது 21 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை, ஒரு செயலை தொடர்ந்து செய்தால் அது வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அது நடக்கிறது அப்படிங்கிறத தற்கால அறிவியல் கூட ஒத்துக்கொள்கிறது. ஒரு விஷயத்தை, ஒரு பழக்கத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக அந்த பழக்கமானது வாழ்நாள் முழுவதும் வரும் அப்படின்னு தற்கால அறிவியல் ஏற்றுக்கொள்கிறது. அப்படி ஒரு 21 நாட்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்தாலே அது நமக்கு சாத்தியமாகிறது. அப்படின்னா நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம், தொடர்ந்து நடக்கிறோம், தொடர்ந்து நினைவூட்டுகிறோம். அப்போது இந்த நினைவூட்டலான முதல் நினைவூட்டலான நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுக்குள்ளாகவே ஊறி இருக்க வேண்டும். நமக்குள்ளாகவே, அதாவது நம்மளுடைய உள்ளுறுப்பு செயல்பாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். நம்மளுடைய கவனம் இல்லாமல், நம்மளுடைய சிந்தனை இல்லாமல், நம்மளுடைய நோக்கம் இல்லாமலே அதுவாகவே இயங்கி கொண்டிருக்கிறது அல்லவா? இப்போ செரிமானம் அப்படின்னு ஒன்று செய்யுது. நம்மளுடைய உள்ளுறுப்புகள் நம்மளுடைய கணையத்திலேருந்து, கல்லீரல்லேருந்து, நம்மளுடைய வயிறுலேருந்து, நம்மளுடைய சிறுகுடல்லேருந்து, நமது பெருங்குடல், நம்மளுடைய மண்ணீரல், நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அற்புதமாக அதை செரிமானம் செய்கிறது. நாம் ஏதாவது அதுக்காக செய்கிறோமா? நாம் ஒரு சீரகத்தை சாப்பிட்டா செரிமானம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீரகத்தை கூட சில பேர் சாப்பிட மாட்டோம். ஆனால் நம்மளோட உள்ளுறுப்பு நாம் எதை கொடுத்தாலும், காலையிலிருந்து நம்ம தேநீர் பருகுகிறோம், காலை உணவு பருந்துகிறோம், மதிய உணவு, இரவு உணவு, இடையில சிற்றுண்டி, எல்லாம் இத்தியாதி என்னென்னமோ நம்ம செய்தாலும் அந்த உள்ளுறுப்புகள் அதை அற்புதமாக செரிமானம் செய்து அதை சத்தாக்கி சக்கையை வெளியாக்கின்னு அதன் செயல்பாடுகளை அதுவாகவே செய்து கொண்டிருக்கிறது. அப்படி தன்னிச்சையாக நம்மளுக்குள்ளாக அதுவாக இயல்பாக நடப்பது போல இந்த செயல்பாடானது, இந்த நன்றி கூறுதல் அப்படிங்கிறதும், நாம் துணை கலைப்பதும் அப்படிங்கிறதும், அவர்களை நினைவோடு வைத்திருப்பதும் தன்னிச்சையாக நடக்க வேண்டும். அந்த தன்னிச்சையாக நடப்பதற்கு தான் நான் நினைவூட்டல் அப்படின்னு நித்தம் நினைவூட்டுறேன். நான் நினைவூட்டும் பொழுது தான் உங்களுக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு, ஒருவேளை இன்றைக்கி தான் உங்களுக்கு ஆமாம்ல மறந்துட்டோம் அப்படின்னா, இன்றிலிருந்து ஒரு 21 நாட்கள் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள்.
எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யும் பொழுது ஏதேனும் ஒரு தடை ஏற்படுகிறது அப்படின்னா, 21 நாட்களுக்கு முன்பாக ஒரு தடை ஏற்படுகிறது அப்படின்னா, நீங்க மீதி அன்றிலிருந்து தொடங்குனீங்கன்னா, அன்னையிலிருந்து 21 நாட்கள் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொள்ளுங்கள். இப்ப இன்னைக்கு வரைய நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்குருவோம் ஒரு உதாரணத்திற்கு. இல்ல நான் கடந்த 3 நாட்களாக செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்குருவோம். எந்த ஒரு செயலையும். அந்த 3லிருந்து இன்னும் ஒரு 18 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு முனைப்பா இருக்கணும். ஏதேனும் ஒரு தடை, ஏதேனும் ஒரு சூழல், ஏதேனும் ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே உண்டு. இல்லாமல் இருக்காது. ஆனால் யார் ஒருவர் சரியாக கடைபிடிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த பிரபஞ்சமானது அந்த தடைகளை நீக்கி தருகிறது. அந்த பிரச்சனைகளை போக்கி தருகிறது. அந்த கவலையை அது பறக்கடிக்கிறது, மறக்கடிக்கிறது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். அப்போ நாம செய்ய வேண்டியது ஒரு செயலை தொடர்ந்து செய்வதற்கு முனைப்போடு இருக்கணும். நினைவோடு இருக்கணும். அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு டைரி எழுதுங்க, பேப்பர்ல எழுதுங்க, குறிப்பெடுங்க. அத நீங்க பதிலளியுங்க. நீங்க உங்கள அதில இணைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுது. சில பேரு இல்ல அதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள நான் வச்சுக்கிருவேன். அதெல்லாம் என்னுடைய புத்தியில நான் வச்சுக்கிருவேன். அப்படின்னு எல்லாவற்றையும் அப்படியே ஏத்துக்கிட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். ஆனால் எல்லாவற்றையும் இந்த மூளை ஏற்றுக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். ஆனால் நினைவூட்டுமா அப்படின்னா, சூழ்நிலை வரும்பொழுது தான் அது நினைவூட்டும். ஆனா டெய்லி அதை நினைவூட்டணும்னா, அதற்கு நீங்கள் எழுதி பழக வேண்டும். டைரியில் குறிப்பெடுக்க வேண்டும். உங்கள் கண்ணுக்கு தெரிவது போல நீங்கள் அதை காட்சிப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். இந்த மாதிரி முதல் செயலாக நம்மளுடைய தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை நீங்கள் நினைவூட்டுவதற்கும் வழிபடுவதற்கும் நீங்க முதல்ல அதை நினைவூட்டும் விதமாக ஏதேனும் ஒரு செயலை உங்களுடைய அறையிலேயோ, உங்களுடைய மொபைல்லையோ, உங்களுடைய வேறு ஏதேனும் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்திலோ வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இதை மட்டும் செய்தாலே போதும். வாழ்க்கையில் நாம் வெற்றியை மட்டுமே ருசிப்போம், சுவைப்போம் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். ஸோ எந்த செயல் புரிந்தாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன செயல் இருந்தாலும் இப்போ ஒரு குளிக்க போகிறோம்னு வச்சுக்கிறோங்களேன், குளிக்கும் பொழுது நீங்கள் நினைவூட்டுக் கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நான் இது ஒரு சாதாரண ஒரு செயல்னு நம்ம நினைப்போம். ஆனால் எல்லா செயல்களிலும் நீங்கள் அதை கவனத்தோடு செய்கிறீர்களா அப்படிங்கிறத இதிலிருந்தே நீங்கள் கவனிக்க முடியும். இப்போது அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன். குளிக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனால் அது கூட சிறப்பாக நிறைவடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் குளிக்கிறதுல கான்சன்ட்ரேட் அப்படின்னு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது அதில் நீங்கள் முழுமையாக இணைகிறீர்கள், ஈடுபடுகிறீர்கள் அப்படின்னு பொருளாக வரும். ஸோ உணவு உண்ணும் பொழுது, நீங்கள் ஒரு பணி செய்யும் பொழுது, நீங்கள் எழுதும் பொழுது, நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுது, நீங்கள் விளையாடும் பொழுது, நீங்கள் அதோடு இணக்கமாக இருந்தால் அது நிச்சயமாக வெற்றியை தரும். இணக்கம் இல்லை என்றால் அங்கே ஒரு சுணக்கம் ஏற்படும். இதை மட்டும் நீங்கள் ஏன் எல்லாருக்கும் எங்கேயோ தடை ஏற்படுகிறது அப்படின்னா, நீங்கள் அதில் ஈடுபாடோடு இல்லை, நீங்கள் அதில் இணக்கமாக இல்லை, அதனால் ஒரு சுணக்கம் ஏற்படுகிறதுங்கிறத. இப்போ ஒரு 8 நடை நடக்கிறீங்க, 8 நடை நடக்க முடியாத ஒரு சூழல் வருகிறது, ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ 8 நடையின் மீது நீங்கள் இணக்கம் இல்லாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் கருத்து பதிவிடுவதற்கு நான் கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்காமல் பிறகு பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கேள்விக்கோ அல்லது எனக்கோ உங்களுக்கு ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்க நீங்களாகத்தான் திட்டம் போடுகிறீர்கள். அதனால் அதில் ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது. பிறகு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போடுறீங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளாமல் நீங்கள் பயணிக்கும் பொழுது, அங்கே சுணக்கம் அப்படிங்கிறது, தள்ளி போடுதல் அப்படிங்கிறது, அது அப்படியே விட்டு விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பிலேயே நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகையால் சின்ன சின்ன விஷயங்கள், நான் தான் சொன்னேன், குளிக்க போகிறது கூட நீங்கள் கவனத்தோடு சிரத்தையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு. குளிக்க போவதற்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், ஒரு டவல் வேணும், ஒரு சோப்பு பயன்படுத்துபவர்களுக்கு சோப்பு வேண்டும், இன்னும் ஷாம்பு பயன்படுத்துபவர்களுக்கு ஷாம்பு வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் தயாராக எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு சிலர் குளிக்க போகும்பொழுது தான் அதை எடுப்பாங்க, இதை எடுப்பாங்க. அப்புறம் பாத்ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு இது வேணும், அது வேணும்னு உள்ளேருந்து கத்துவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அவங்க அதில் கவனமாக இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த செயல் புரியும் பொழுது அவங்கள் அதில் இணக்கமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது உங்கள் வீட்டில் நடக்கும், ஏன் நீங்களே கூட அப்படி செய்வீங்க.
ஸோ அந்த செயலில் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்கள் நம்புகிறேன். ஏன்னா ஒரு உதாரணத்திற்காக எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஒரு திட்டம், ஒரு செயல், ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத யாரெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடுகிறார்களோ, யாரெல்லாம் அதற்கான தேவைகளை எடுத்து வைக்கிறார்களோ, பூர்த்தி செய்கிறார்களோ, அந்த திட்டம் எங்கேயாவது தடைபடுமா? எங்கேயாவது அதுக்கு சுணக்கம் ஏற்படுமா? அப்போது அந்த திட்டம் வெற்றியை தரும். அப்போது அதில் ஒரு இணக்கம் இருந்தால்தான் அது கிட்டும் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி முதல் நினைவூட்டலாக நம்ம எப்போதும் சொல்லக்கூடிய அந்த நினைவூட்டலில் அதன் வாயிலாக நம்ம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நம்ம ஒரு கதை நமக்கு வந்திருக்கிறது. அந்த அற்புதமான கதையை நாம் இப்போ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தளவாய்புரம். இவங்க சிவாசி டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தளவாய்புரம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தளவாய்புரம் சிவாசி டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையினுடைய புரிதல்களை பற்றியும் எளிமையாக கடத்தக்கூடிய ஆயுதம் தான் கதைகள்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏற்படாத ஒரு அனுபவங்களை கதைகள் நமக்கு ஏற்படும்படியான சிந்தனையை நம்ம கிட்ட கடத்திட்டு போயிடும். அந்த வகையில் வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையினுடைய புரிதல்களை பற்றியும் அனுபவத்தை பற்றியும் சோதனைகளை பற்றியும் சொல்லப்பட்ட ஒரு செவிவெளியான கதையை. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி கடவுளை பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு. எப்பா, எனக்கு மட்டும் ஏன்பா இவ்வளவு கஷ்டம் வருது? எனக்கு மட்டும் ஏன்பா இவ்வளோ சோதனை வருது? நான் நெல் போட்டால் நெல் வர மாட்டேங்குது, வாழை போட்டால் வாழை வர மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் என்னுடைய பயிர்கள்லாம் மட்டும் அழிஞ்சு போகுது. ஊரில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருக்கான். அந்த முனுசாமி என் கூட தான் விவசாயம் பண்ணான், அவனால் நல்லா இருக்கான். அவன் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். காடு கழனி நிலம் சொத்து சொகன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? மற்ற எல்லாரும் உலகத்தில் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அந்த விவசாயி வானத்தை பார்த்து அந்த திட்டுறாரு. இப்போ கடவுள் இப்படியே பார்க்குறாரு, அந்த ஊரை சுற்றி முற்றி பார்க்குறாரு. எல்லாரும் அவங்க கஷ்டத்தை சொல்லி கடவுளை திட்டிகிட்டே இருக்காங்க. கடவுள் என்ன பண்ணுறாரு? ஒரு அசிரீரியா ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஊருக்கே அசிரீரியில் ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கப்பா, எல்லாரும் அவங்க கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்களே, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. எல்லாரும் உங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் போட்டு கட்டி எல்லாரும் அவங்க மூட்டையை கட்டுங்க. நாளைக்கு கோயிலுக்கு வாங்க. எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு வாங்க. உங்க மூட்டையை போட்டுட்டு யார் மூட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க மூட்டையை எடுத்துக்கங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் இதை கேட்டிருக்காங்க. இது நல்லா இருக்கே, நமக்கு தான்ப்பா உலகத்திலே கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, இந்த ஆஃபர் நல்லா இருக்கு. அடுத்தவனுடைய கஷ்டம் கம்மியா இருந்துச்சுன்னா அவன் மூட்டையை எடுத்துட்டு வந்துருவோம். இது நல்லா தானே இருக்கு, இந்த முனுசாமியோட மூட்டையை எடுத்துட்டு வருவான், அவன் தான் எல்லாம் நல்லா தானே இருக்கான். இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு அந்த விவசாயி என்ன பண்றாரு? தன்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு துணியில போட்டு ஒரு பெரிய கோணி பையா ஒரு மூட்டையா கட்டி எடுத்துட்டு போறாரு. ஒரு துண்டுல போட்டு கட்டி கோயிலுக்கு எடுத்துட்டு போறாரு. இப்படியே ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூட்டையா எடுத்துட்டே வர்றாங்க. இப்ப நம்மால் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் மூட்டையை விட 2 மடங்கு மூட்டையோட முனுசாமி வரான். இப்போ இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பெரிய பெரிய மூட்டையா எடுத்துட்டு வர்றாங்க. எல்லா மூட்டைகளுமே இவர் கட்டிட்டு வந்த மூட்டையோட பெருசாவே இருக்கு. என்னடா பண்றது, நம்ம மூட்டை மட்டும்தான் சின்னதா இருக்கா அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. பண்ணையார், அந்த ஊரினுடைய பண்ணையார் என்ன பண்றாருன்னா 2 கையை வீசிட்டு ராஜா மாதிரி அப்படி நடந்து வர்றாரு. அப்ப நம்ம விவசாயி பாக்குறாரு, இந்த பண்ணையார் சாதாரணமா 2 கையை வீசிட்டு வர்றாரு. அப்ப இந்த பண்ணையார் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில இல்லாதவர். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிரச்சனையெல்லாம் பண்ணையார்கிட்ட கொடுத்துட்டு பண்ணையார்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா போய், என்னங்க ஐயா உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையா, 2 கையை வீசிட்டு வரீங்களே அப்படின்னு. பண்ணையார் சொல்லியிருக்காரு, யோ என் பிரச்சனையெல்லாம் பெரிய பெரிய மூடையா இருக்கு, அதை தூக்கிட்டு வர முடியலன்னு சொல்லி வண்டியில கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அங்க பாரு அப்படின்ட்டு இருக்காரு. 2 மாட்டு வண்டி நிறைய ஒரு பெரிய மூடைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு விவசாயிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா இருட்டாகுது. அந்த கிராமமே திடீர்னு இருட்டாகுது. கரண்ட் ஆஃப் பண்ண மாதிரி இருட்டாகுது. அப்ப திரும்ப அந்த அசிரீரியின் குரல் கேட்குது, எல்லோரும் உங்களுடைய பிரச்சனையின் மூட்டையை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பிரச்சனையின் மூட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த குரல் கேட்குது.
அவங்க 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 மூட்டையை பத்திரமா பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப வெளிச்சம் வந்துச்சு. அவன் எந்தெந்த மூடையை எடுத்துட்டு வந்தானோ அந்தந்த மூடையை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போனான்னு அந்த கதை முடியும். என்னன்னா, நம்ம பிரச்சனையை விட அடுத்தவன் பிரச்சனை கம்மின்னு நினைச்சு போறாங்க. நம்ம பிரச்சனையை விட அவன் பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா, அவனுக்கு நோய் தொற்று வியாதி இருந்ததுன்னா, அவனுக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனையே நமக்கு என்னன்னு தெரியும், அதை நம்ம சமாளிச்சிடலாம். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னே தெரியாது, அதை எப்படா நான் சமாளிக்கிறதுன்னு அந்த விவசாயி என்ன பண்றாரு, அந்த மூடையை எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் யோசிக்கிறாரு. திரும்ப வானத்தை பார்த்து கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏப்பா, நேத்திக்கு நீ ஆடினது போங்காட்டம்பா, எல்லாரையும் மூடை எடுத்துட்டு சொன்னேன், என் மூடையை விட எல்லார் மூடையும் பெருசாவே இருந்துச்சு, நான் பயந்து போய் என்னுடைய பிரச்சனையை எடுத்துட்டு வந்துட்டேன், ஆனா நீ ஆடினது போங்காட்டம் பண்றாரு. இப்ப அவனுக்காகவே கடவுள் அவள் முன்னாடி வராரு. என்னதான்ப்பா உன் பிரச்சனை சொல்லு, என்ன உன் பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, பாருங்க, உன்னை நம்பிதான் நான் வயல்ல அவ்வளவு நாத்து நட்டு வச்சிருக்கேன், நீ திடீர்னு காத்து வர வைக்கிற, திடீர்னு மழை பெய்ய வைக்கிற, திடீர்னு வெயில் அடிக்க வைக்கிற, தேவைப்படுற நேரம் மழை வர மாட்டேங்குது, தேவைப்படுற நேரம் வெயில் அடிக்க மாட்டேங்குது, உன் இஷ்டத்துக்கு நீ வர வச்சனா பயிர் எப்படிப்பா விளையும்? திடீர்னு வெயில் அடிச்சா பயிர் கருகி போகுது, திடீர்னு மழை வந்துச்சுன்னா பயிர் வீணா போகுது, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம விவசாயி சண்டை போடுறாரு. இப்ப கடவுள் சிரிச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த பார், இந்த ரிமோட் கண்ட்ரோலை உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறாரு. நீ நினைக்கிற நேரத்துல மழை பெய்யும், நீ நினைக்கிற நேரத்துல வெயில் அடிக்கும், நீ நினைக்கிற நேரத்துல காத்து அடிக்கும், ஓகேவா? உனக்கு சந்தோஷமா? இந்த கண்ட்ரோலை நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிடாரு. நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம், இன்னி பாருங்க அப்படின்னு அவர் நினைச்ச நேரம் அப்படி கிளிக் பண்றாரு, மழை வருது, நினைச்ச நேரம் காத்தடிக்குது, நினைச்ச நேரம் வெயில் அடிக்குது, அந்த பயிர்லாம் அப்படியே செழிப்பா பச்சை பசேன்னு செழிப்பா வளருது. விவசாயிக்கு அவ்வளோ சந்தோஷம். கரெக்டா அந்த அறுவடை நேரத்துல அந்த பயிரை போய் பார்க்கறாரு, நெல்மணிகளா அப்படியே பூத்து 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 நிக்குது. இதுக்கு தான்ப்பா கண்ட்ரோல் என்கிட்ட வேணும்ன்றதுன்னு அந்த நெல்லெல்லாம் எடுத்து உதுத்து பார்க்கறாரு. உள்ளர ஒரு அரிசி கூட இல்லை, அந்த நெல் வெறும் உமியாகவே இருக்கு, உள்ளர அரிசியே இல்லை. இப்ப அந்த விவசாயிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. கடவுளை பார்த்து கத்துறாரு, நீ பண்றது எவ்வளவு பெரிய போங்காட்டம் தெரியுமா, நீ பண்றது எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம் தெரியுமா, இவ்வளவு விஷயத்த கொடுத்த நீ உள்ளர அரிசி மணியே இல்லாத நெல்லா வந்திருக்கே அப்படின்னு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உன்னுடைய விருப்பத்திற்காக மழை பெஞ்சதா, உன்னுடைய விருப்பத்துக்காக வெயில் அடிச்சதா, உன்னுடைய விருப்பத்துக்காக காற்று வந்துச்சா, அப்ப என்ன தெரியுமா ஆகும்? இந்த பயிர்கள் எல்லாம் சுகம் கண்டு போகுது, இது பயனற்ற பயிர்களாக விளைந்து நின்றது. நான் வெயிலை தந்த போது இந்த பயிர் என்ன தெரியுமா பண்ணும்? வேற மண்ணுல ஊன்றி எங்கு நீர் இருக்குன்னு தேடிக்கொண்டே இருக்கும். நான் பலத்த காற்று வீசும்போது காற்றில் அடித்து செல்லக்கூடாதுன்னு அந்த வேற ஊனி அந்த பயிர்கள் நிற்கும். போராட்ட குணத்தை தனது மனதில் பயிர்கள் வளர்த்து கொள்ளும். எவன் ஒருவன் போராட்ட குணத்தை வளர்த்து கொள்கிறானோ அவன்தான் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவனாக வருவான். போராட்ட குணம் இல்லாதவன் வெறும் உமி போல, அரிசி இல்லாத அந்த நெல் போல பயனற்ற பயிராகத்தான் இந்த பூமிக்கு வருவான்னு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சாருன்னு அந்த செய்வெளி கதை முடியுங்க. வாழ்க்கை நமக்கு 2 விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திட்டு பரீட்சை வைப்பாங்க, வாழ்க்கை பரீட்சையை நடத்திவிட்டு அதன் மூலமாக பாடம் நடத்துகிறது. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, இந்த வாழ்க்கையின் அனுபவம் தான்ப்பா கடவுள்னு. படிப்பனப்படுவது யாதன கேட்டேன், படித்து பார் என இறைவன் படித்தான். அறிவனப்படுவது யாதன கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் படித்தான். மனையால் சுகமது யாதன கேட்டேன், மணந்து பார் என இறைவன் படித்தான். பிள்ளை பேர் யாதன கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் படித்தான். வறுமை எனப்படுவது யாதன கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் படித்தான். இறப்பின் பின்னது யாதன கேட்டேன், இறந்து பார் என இறைவன் படித்தான். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னு கண்ணதாசன் ஐயா அந்த கவிதையை முடிச்சிருப்பாருங்க. வாழ்க்கையில் அனுபவங்கள் நமக்கு போராட்ட குணத்தை கற்றுக் கொடுக்கும். போராட்ட குணம் நம்மை சமூகத்திற்கு பயனுள்ளவனாக மாற்றும். நன்றி சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தலவாய்புரம், சிவகாசி டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது ராசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம்.
நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நம்ம இடைவேளைக்கு முன்பாக கேட்ட அந்த கதைக்கு முன்பாக நம்ம கேட்கும் பொழுது நான் சொன்னேன், கவனம் அதில் இருக்கணும், எனக்கு அதில் இருக்கணும், ஈடுபாடு அதில் இருக்கணும். தண்ணீர் பருகும் பொழுது அது வரணுங்கிறத தான் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். இப்போ நான் பேசுகிறது உங்கள் காதில் கேட்கக்கூடாது. தண்ணீரோடைய சுவை தான் தெரியணும், தண்ணீரோடைய தன்மை தான் தெரியணும். தண்ணீர் குளிர்ந்து இருக்கா, சூடாக இருக்கா, வெதுவெதுப்பாக இருக்கா அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்கு புரியணும். தண்ணீரோடைய சுவையை நீங்கள் அறியணும். அப்போ நீங்கள் இணக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு பொருளாக வரும். இந்த ஈடுபாடு எல்லாவற்றிலும் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இப்போ தண்ணீர் பருகும் பொழுது அந்த ஈடுபாடு உங்களுக்குள் வந்திருக்கும் அப்படிங்கிறதோடு தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறோம், கருத்து பதிவிட போயிடும். இப்போ இந்த சொல்லும் பொழுது நீங்கள் வந்து இந்த கருத்தில் கவனமாக இருக்கணும். நாம் என்ன பதிலளிக்க போகிறோம்? முதல் கேள்வி அப்படிங்கிறது, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிவிட்டீர்களா அப்படின்னா, அதை நீங்கள் வந்து கடமைக்குன்னு பதில் சொல்லாமல் அனுப்பியிருக்கேன், அதை வந்து உணர்ந்து நீங்கள் பதிலளிக்கணும். ஆமாம், சிறப்பாக செயல்படுத்தினேன், நான் வந்து துரிதமாக செயல்படுத்தினேன் அப்படின்னு வித்தியாசமாக நீங்கள் பதிலளிக்க பழகணும். தொடர்ந்து பதிலளிப்பவர்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறது, நீங்கள் வந்து அதை வந்து இன்னும், ஆமாம் நேற்றைக்கு நான் வந்து அதை வெற்றியோடு நிறைவேற்றி அதை அனுப்பி வைத்தேன், நான் வந்து அதை சிறப்பாக செய்தேன், அதை தொடர்ந்து நான் செய்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே பாராட்டும் விதமாக பதிலளிப்பது போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் பதிலளிக்கலாம். ஒரே கேள்வி தானே, ஒரே பதில் தானேன்னு இல்லாமல் நான் கேள்வியை ஒரே மாதிரி கேட்கலாம், ஆனால் பதில் நீங்கள் விதவிதமாக அனுப்பலாம். ஏன்னா நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் சாதனை புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடும் விதமாக நீங்கள் பதிலளிக்கலாம். ஸோ முதல் கேள்வி அப்படிங்கிறது, நேற்றைக்கு டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அதை நீங்கள் அனுப்பிட்டீங்களா அப்படிங்கிறது. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, இன்றைக்கி அதே தான், இந்த கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம வந்து நம்மளுடைய நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம் அல்லவா, அந்த மாதிரி இன்றிலிருந்து நீங்கள் வந்து செயல்பட போகிறேன்னு ஒரு உறுதி எடுத்திருப்பீங்க ஆள் மனதில் நிச்சயமாக. அப்படி நீங்கள் உறுதி எடுத்தீர்களா? இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆம் அப்படின்னு பதில் சொன்னால், நீங்கள் இன்னும் அதில் ஈடுபாடு கொள்ளவில்லை, அதில் நீங்கள் தங்களை இணைத்து கொள்ளவில்லை அப்படின்னு பொருளாக வரும். நான் வந்து உங்களுக்கு ஒரு 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 வார்த்தையில் பதிலளிப்பது போல கேள்விகள் கேட்டால் கூட நீங்கள் அதை இணக்கத்தோடு, அதை வந்து ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் அதுக்கு பதிலளிக்கணும். அது 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 உங்களிடத்திலே நான் விட்டுறேன், எப்படி பதில் சொல்லணுங்கிறத உங்களிடத்திலே விட்டுறேன். ஆனால் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இன்றிலிருந்து நான் வந்து அதை முனைப்போடு செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதி எடுத்திருக்கிறீர்களா? ஸோ இந்த இரண்டு கேள்வி. மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது, 21 நாட்கள் ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து அதன் வாயிலாக இப்பொழுதும் அதை கடைபிடிக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? 21 நாட்கள் ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து அதன் வாயிலாக அந்த செயல்கள் இப்பொழுதும் நான் வந்து கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? அப்படி ஏதேனும் ஒரு செயல் இருந்தால் அந்த செயலையும் நீங்கள் குறிப்பிடலாம். இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளிங்க. இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களையும் 42 நிமிட நடைக்காரர்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து, தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடிய நாம் எல்லாரும் அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது வாருங்கள், நமக்கான அடுத்த சுற்றுக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த தன்னம்பிக்கை பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர் யாருங்க? நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரியல. அவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்ன கேட்டா கலாம் யார்? ஆசிரியர். அவர் குடியரசுத் தலைவர், அவர் விஞ்ஞானி, அதெல்லாம் காலம் அவருக்கு தந்த வாய்ப்பு. டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் உருவாக்கப்படுவதில்லை, பிறக்கிறார்கள். பிறக்கிறாங்க அவங்க எல்லாம். ஆசு அப்படின்னா குற்றம். தமிழ் படிச்சவனா? ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவன் ஆசிரியர். அவன் வழிகாட்டுபவன். குரு என்கின்ற சமஸ்கிருத சொல். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல், குரு என்றால் இருளை விளக்குபவன். குரு அவன் வாழ்ந்து காட்டுபவன். ஆச்சாரியன் யார் தெரியுமா? தன் வித்தை எல்லாம் ஒருவனுக்கு சொல்லிக் கொடுத்து தன்னை விட மேலானவனாக தன் சீடனை உருவாக்குபவன் ஆச்சாரியன். ஆசிரியன், குரு, ஆச்சாரியன், பரமாச்சாரியன் ஒருத்தர் இருக்கார். அதுக்கு மேல அவர் இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, மற்ற உலகங்களுக்கும் நம்முடைய கர்மாக்களை எல்லாம் வெல்லுவதற்கு நமக்கு வழி அமைத்து தருகின்றவர் பரமாச்சாரியர். அதுக்கு மேல ஒண்ணு உண்டு, கிருஷ்ணா. நம்ம பார்த்தோம்ல கிருஷ்ணன், அவர் எல்லாமாக இருந்து இந்த உலகத்தை ஆட்டுவிப்பவர். அவர் அவருக்கு மேல வருவார். இந்த கேட்டகரி இருக்குல்ல, என்ன கேட்டா இந்த கேட்டகரியில ஆச்சாரியன் வரைக்கும் போய் நின்றவர் ஏபிஜே அப்துல் கலாம். சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். இது வரைக்கும் தோணல, தோணுது சொல்றேன். மகாபாரதத்தில் கணைகளின் அரசன், கணைகளுக்கு உரியவன், எல்லா கணைகளுக்குமான வித்தைகள் தெரிந்த ஒரே ஒருவன் பீஷ்மாச்சாரியன். மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியன் ஏவுகணைக்கு உரியவன் என்றால் நம் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஏதோ எனக்கு ரெண்டு பேரையும் ஏதோ கம்பேர் பண்ணணும்னு தோணுது. இவரு ராமேஸ்வரத்துல பிறந்தார், அவர் கங்கையில பிறந்தார். கங்கை முதல் ராமேஸ்வரம் வரை, அதானே அதானே நமக்கான லிங்க் அவ்வளவுதானே. கங்கை ராமேஸ்வரம் முடிஞ்சது. எங்க தொடங்கினாலும் எங்க முடியினாலும் இங்க தொடங்கினா அங்க முடியணும், இல்ல அங்க தொடங்கணும் இங்க முடியணும். ஓகேவா? இவர் இங்க தொடங்கினார், எங்க முடிஞ்சார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பாயிண்ட்ங்க. பிறந்தது இங்கங்க, கீழே பிறந்து முன்னையில பிறந்து உச்சத்துல போய் இறந்தார் பாருங்க. அதனாலதான் சரித்திரமாகட்டும் 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 சொல்றாங்க. இன்னொரு விஷயம், பீஷ்மாச்சாரிக்கும் இவருக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை தெரியுமா? ரெண்டு பேருமே இச்சா மரணதாரி. அவர் நினைக்கிற நேரத்துல நினைக்கிற மாதிரி தான் செத்தாரு. இவரும் சொன்னார், நான் மாணவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுதே என் உயிர் பிரிய வேண்டும் என்று இச்சைப்பட்டார், இறந்தார். இச்சா மரணதாரி. ரெண்டு பேருமே இறந்தது ஒரே நாள் தான். பீஷ்மரும் அப்துல் கலாமும். சுக்லா ஏகாதேசி. அப்படி சொல்ல தோணுது, சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது. நம்பிக்கை தானே. யோசித்து பார்த்தால் யாருங்க இந்த கலாம்? எப்படிங்க வந்து சேர்ந்தார்? நம்ம கிட்ட வந்து சேர்ந்தாருங்க, நம்ம கிட்ட போனாருங்க. பாரதியை கேட்டால் பாரதி தமிழகத்தை பற்றி இப்படி சொல்கிறான், கல்வி சிறந்த தமிழ்நாடு. இந்த நாட்டை பத்தி அறிமுகம் செய்யறதுனால பாரதி ஒரே வார்த்தை சொன்னாரு, கல்வியில சிறந்த நாடுரா. ஏனென்றால் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. உலகிற்கு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. சிலப்பதிகாரம் எனும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. யாமறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்றான்ல. கண்டிப்பா பாரதி இருந்தா நாலாவது ஆளா கலாம சேர்த்திருப்பாங்க. தமிழகத்திற்கான அடையாளமாக கலாம சேர்த்திருப்பார், கண்டிப்பாக சேர்த்திருப்பார். ஏதோ நம்ம அடையாளமாக மாறி போனாரு. எப்படி என்னங்க செஞ்சார் அவரு? சமீபத்துல அவருடைய உதவியாளர் எழுதின ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தோம். பாருங்க, நாம் சொல்லுகின்ற சொல் நம்ம நினைக்கிறோம், நாம சொல்றது சொல் இல்லைங்க, அது விதை. நம்ம பிள்ளை கிட்ட நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், என் மாணவிகள் கிட்ட நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, கிரௌட் கிட்ட நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல் இல்லைங்க, விதை. அத்தனை பேருடைய மனதிலும் அது பதிகிறது. வளமான விளைநிலம் என்றால் முளைத்து விடுகிறது, அவ்வளவுதான். குழந்தைகளும் அப்படித்தான். அவர்தான் சொல்வார், விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, விதைகள் முளைக்கும்ங்க. என்ன சொல் சொன்னார் தெரியுமா? சிவசுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு ஆசிரியர். கடற்கரைக்கு யாருங்க இருக்கிறா இன்னைக்கு நமக்கு ஆசிரியர்கள்? சொல்லுங்க. நம் குழந்தைகள் இருக்க அந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? நான் மனசுல நினைச்சுக்கிட்டேங்க, கொஞ்ச நாளைக்கு எல்லா வேலைகளையும் ஒத்தி போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ரேவதி அம்மா வீட்டுக்கு போயிடணும், உட்காந்து அவங்களை பேச விட்டு கேட்கணும்னு நினைச்சேன். பெற்ற தாயானை நான் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டே இல்ல அந்த அம்மா நிறைய விஷயம் சொல்லுது, நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க பேசுற இடத்துக்கெல்லாம் நம்ம போய் கேட்க முடியாது. அவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வேறு வேறு விதமா இருக்கு. எனக்கு வேண்டியது வேறு, அது அவர்கிட்ட இருக்கு, அது எப்படியாவது வாங்கிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன்.
இறைவன் அதற்கு எனக்கு வழி சொல்லணும். சில வார்த்தைகள் நமக்கு நம்மள அப்படி வேற நிலையில நம்மள வேற தளத்திற்கு நம்மள உயர்த்தும். சிவசுப்பிரமணியம் குடிப்பை நிறுத்தி ராமேஸ்வர கடல்ல இருக்கக்கூடிய பறவையை காட்டி சொன்னாராம். அவர் சொல்றாரு, ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றார், என்றைக்கு என் ஆசிரியர் என் கரம் பிடித்து கொண்டு வந்து அந்த கடற்கரையில் பறக்கின்ற பறவைகளை காட்டி பேசினாரோ அப்பொழுதே நான் முடிவு செய்து விட்டேன் வானத்தில் பறக்க வேண்டும் என்று. நான் தூங்குகின்ற பொழுதெல்லாம் எனக்கு பறவைகளே நினைவில் இருந்தன. சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறார், என்ன அற்புதமான ஏங்க இதாங்க மந்திரம். மந்திரம் சொல்வுக்கும் கடிய வேக சுடு சரம். நம்ம சொல்லுவான், சொல்வுக்கும் கடிய வேக சுடு சரம், அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்வக்கும் நெஞ்சினில் தங்காத அப்புறம் கழன்று கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு. கல்லாத புல்லோருக்கு நல்லோர் பொருள் சொன்னா சொல் நிக்குமா, பொருள் போயிடுமா? சொல்லோ நிக்கணும், பொருளோ நிக்கணும். பொருளோடு சொல்லி இருந்தால்தான் அது மந்திரம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். அவர் சொல்றார், பறவை அவர் சொன்ன சொல்லில் எது தெரியுமா என்னை ரொம்ப பாதித்தது? பறவை பறப்பதற்கான டைனமிக்ஸை தவிர. புரியணுங்க நம்ம குழந்தைக்கு நம்ம சொன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருச்சுங்க, அந்த ஆசிரியன் சொல் புரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாம குருவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம தயாரா இருந்தா குரு வந்து சேருவார். குரு வந்துதான் சேர்கிறார், நாம தேடி போறதில்லை. குரு வந்து சேர்ந்தார். சிவசுப்பிரமணியம் என்ற குரு பறவையை பார்த்து சொன்னார், பறவை பறத்தலுக்கு டைனமிக்ஸ் மட்டும் காரணம் இல்லை, தான் பறக்க வேண்டும் என்கின்ற அந்த உந்து சக்தி மனதில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு பறவை பறக்கும் என்று சொன்னார். இது புரிஞ்சிருச்சுங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு அந்த மனிதர்கிட்ட நான் வியக்கிற விஷயங்கள் பல பல. அவருடைய எளிமை, அவருடைய நேர்மை, நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் அப்படி. இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட எல்லாம் பார்த்தா, இந்த ராமன் வந்து கடைசியா அனுமனை பார்த்து எல்லாருக்கும் எல்லா பரிசுகளும் கொடுத்த ராமனால அனுமனுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாம கட்டி பிடிச்சிக்கோன்னு சொன்னான்ல, லக்ஷ்மணனுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? லக்ஷ்மணனுக்கு என்ன செஞ்சான்? ஒன்னும் செய்யலையாம். வந்து கையை கூப்பி கொண்டு நிறைய நேரம் அவனை பார்த்துட்டே நின்னானா, அழுதுகிட்டே நின்னானா ராமன். இதை விட லக்ஷ்மணனுக்கு வேற என்ன நன்றி செலுத்தி விட முடியும்? ரொம்ப நேரம் பார்த்துக்கணும். எனக்கு அப்படிதாங்க தோணுது, அவரை ரொம்ப நேரம் பார்த்துட்டு அப்படி நிற்க தோணுது. அவ்வளவுதான், அதான் அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்க முடியும். என்ன மனுஷங்க அந்த அவர் கேள்வி கேட்டு, அவர் கிட்ட கேள்வி கேட்டு தான் நம்ம எல்லாரும் தெரியும். அவர் கேள்வி கேட்டிருக்காரு ஒரு குழந்தைகளை பார்த்து, கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிருக்காரு பேசுறதுக்கு. இன்னொரு சூட்சமா சொல்றேன், ரொம்ப புத்திசாலி, உணர்ச்சி வசப்பட்ட எல்லாம் குழந்தைகள் கிட்ட போல அவரு ஞானி. 2020 இந்தியா வல்லரசு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரா? அந்த 2020 யாரால செய்ய முடியுமோ அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டார் அவங்க கிட்ட. அதான் அவர் செஞ்சது. வயசானவங்க கிட்ட பேசல, அவரு குழந்தை கிட்ட பேச. ஏன்னா 2020 அவன் தானே தூக்கி நிறுத்த போறான், அவனை உருவாக்குறாருங்க. அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டாராம். ஒரு புள்ள ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அப்பதான் ஐஸ்வர்யா ராய் பட்டம் வாங்கின நேரம். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன் வந்து ஐஸ்வர்யா ராய் பட்டம் வாங்கினார். இவர் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப அவங்க பதில் சொன்னாங்களாம், குழந்தைகள் பதில் சொன்னாங்களாம். அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஒரு குழந்தை, அவள் அழகாக பேசினாள் இன்னொரு குழந்தை, அவள் அழகாக ஆடை அணிந்து கொண்டிருந்தாள் இன்னொரு குழந்தை. இன்னொரு குழந்தை எந்திரிச்சு சொன்னா, அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கல அதான் அப்படின்னாலாம். கலாம் அந்த குழந்தையை உலகம் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். இந்த கான்பிடன்ஸ் உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை கிட்ட, அப்புறம் வேற எதுவும் தேவையில்லைங்க. சிகரம் தொடுதல் என்றால் என்ன? எவன் ஒருவனோ தொட்ட சிகரத்தை தொடுவதா? இல்லை, நம் உயரத்தின் எல்லையை தொடுவது தானே சிகரம் தொடுதல். நம்முடைய உயரத்தின் எல்லையை தொடுவது, அந்த சாத்தியத்தை நம்முடைய குழந்தைகள் கிட்ட உருவாக்கினார். அந்த இப்போ வாட்ஸ்அப்ல அவங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் அந்த செய்தி. வியந்து போனேங்க நான் அந்த செய்தியை படிச்சு. பார்க்காதவர்களுக்கு நினைவூட்டலுக்காக சொல்றேன். ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஹாப் டிராயர் போட்டு ஒரு 8-10 வயசு பிள்ளை கேக்குது. 2-3 டீச்சர்ஸ் நிக்கிறாங்க. மைக் குழந்தை கிட்ட, நீங்கள் அதிகம் மகிழ்ச்சியுற்ற சாதனை எது? சரியா, அதிக மகிழ்ச்சியுற்ற சாதனை எது? நான் யோசிச்சு பாக்குறேன். பதில் சொல்ல வந்த அவரு டைரக்டா பதிலுக்கு போயிருக்கலாம். 2 விஷயம் அந்த குழந்தையை சந்திச்சார். அவர் 2 விஷயத்துல அந்த குழந்தையை நிறைய சந்திக்கிறார். சந்திச்சுட்டு பதிலுக்கு போறார். என்ன சந்தித்தல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொன்னார், நீ ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்க, அப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட். 2வது, நீ நல்லா வருவ, ஆசீர்வாதம். 2 சொல்லையும் சொல்லிட்டு 3வது ஆளா போனார். 3வது விஷயமா போனார். ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதன் மீது நம்பிக்கையே இல்லாம இருக்குங்க. ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியல. அவங்க கங்க்ராச்சுலேஷன் கார்டு நினைச்சுக்கிட்டாங்க, இல்ல ஒரு SMS குட் லக்ன்ற SMS நினைச்சிட்டாங்க. வாழ்த்து செய்தி ஆசீர்வாதம் அது இல்ல, அது இல்ல. என் குழந்தைய கொண்டு போய் நிறுத்திட்டேன் நான் ஆசீர்வாதத்துக்காக. ஒரு அம்மாட்ட 38 வருஷம் எக்கனாமிக் ப்ரொஃபசர். அம்மா ஏதாவது சொல்லுங்க, என் குழந்தைக்கு ஆசீர் பண்ணுங்க சொல்லுங்க. இன்னைக்கு கூட எங்க அம்மா சொன்னாங்க, உன்னை யாரேனும் ஆசீர்வாதம் செய்தால் என் குழந்தைக்கும் சேர்த்து என்று சேர்த்து கேட்டுக்கோ, உன் குழந்தைக்கும் சேர்த்து கேட்டுக்கோ. அந்த சொல்ல ஆசீர்வாதம் இருந்தால் அது உன்னையும் உன் குழந்தையை வாழ வைக்கும்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது. போய் கொடுத்தேன், அம்மா ஏதாவது சொல்லுங்கன்னு.
அவங்க சொன்னாங்க, குழந்தைக்கு புரிஞ்சுதா தெரியல, அவன் சொன்னதை நான் கடத்திடுறேன் உங்களுக்கு. அவன் வந்து பிரியாணி சாப்பிட வந்திருக்கான் என்னோட. ஏன்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். அவன் அப்போ 8 வயசு அவனுக்கு. அவன் வந்ததே வேற விஷயத்துக்கு. அவனை கூட்டிட்டு வந்து நான் இங்க நிறுத்திட்டேன் இந்த அம்மாட்ட. அவங்க இப்படின்னா அப்படி வெளியில போயிட்டாங்கன்னா மறுபடியும் காலேஜ்குள்ள வர மாட்டாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்த கேட்கிறேன், சொல் எதுன்னு சொல்லிட்டு போய் என் குழந்தைக்கு. சொன்னாங்க ஒரு வார்த்தை, உன்னை ஒரு பெரிய சிங்கம் துரத்துது. அவன் பயந்தான், என்ன பார்த்தான், சாப்பிட்ற கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பயமுறுத்துறதுக்கா என்ன நிறுத்தி வச்சிருக்கேங்கிற மாதிரி பாக்குறான். நான் அவங்களையே பாக்குறேன். ஒரு சிங்கம் உன்னை துரத்துது, ஒரு டன் சிங்கம் அப்படி துரத்துது. நீ என்ன பண்ணுவ? அந்த வாயை கிழிச்சு அதை எடுத்து சாடி போறதுக்கு உனக்கு எவ்வளவு பலம் வேணும்? அதை விட கூடுதலான பலம் உன் தாயின் சொல்லை கேட்டு நடப்பதற்கு உனக்கு வேண்டும் என்று சொல். ஆசையான சொல், நீ நல்லா இருப்ப அப்படின்னு பதில் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், எந்த சாதனையில் மகிழ்ந்தேன் என்று இந்த குழந்தை கேட்டது. அதே குழந்தை கிட்ட பேசும்போது அவரை பார்த்திருக்கீங்களா? அவர் சாதாரணமாவே குழந்தை கிட்ட பேசுற அந்த டோன்ல தான் பேசுறாரு. இயல்பாவே அவருக்கு அப்படிதான் அட்ரஸ் பண்ண வருது. இந்த குழந்தை கிட்ட அவர் பேசினார். 3 விஷயம் சொல்றேன். 1, ஏவுகணை அனுப்பினேன் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் உதவியால. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2, அக்கினி அக்கினி அக்கினியை அனுப்பினேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த விஷன் வெற்றி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 3வது சொல்றதுக்கு தயங்குறாருங்க, தயங்குறாரு அதை சொல்றதுக்கு. நான் அணு ஆயுதம் அதை செஞ்சேன், அதுவும் சந்தோஷம்தான். ஆனா இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனா, அவன் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனா. அந்த ஆஸ்பத்திரியில 15-20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அங்க இங்க நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே போலியோ அட்டாக் ஆனவங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, இந்த குழந்தைகளுக்கு ரெட்ட சுமைன்னு சொன்னா. 1 கால் இல்லைங்கிற சுமை, 2வது ரொம்ப வெயிட்டான அந்த எக்யூப்மெண்ட்டை மாட்டிட்டு அவங்க போகணும். இது 2 சுமை அவங்களுக்கு. இதுக்கு ஏதாவது நீ பண்ண முடியுமா பாருன்னா. நான் வந்து வீட்டுல யோசிச்சேன். ஏவுகணையை செய்து அனுப்புகின்ற பொழுது அதுக்குள்ள ஒரு மெஷினரி, அந்த மெஷினரிக்கு மேல ஒரு எலிமெண்ட்டை போட்டு அனுப்புனா ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கணும், அப்பதான் அது பறக்க முடியும். மற்ற எல்லாம் கரண்டதுக்கு அப்புறம் பறந்து போய் அது இன்னொரு ஒரு சேட்டலைட்டோட ஒன்றணும்னு சொன்னா லைட் வெயிட்டடான எலிமெண்ட் நான் செய்யணும். நான் வெற்றி பெற்று இருந்தத அந்த எலிமெண்ட்டை எடுத்து நான் இந்த காலுக்கு எக்யூப்மெண்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். அந்த எக்யூப்மெண்ட் வந்து அந்த ஆயுதம், அந்த காலில் மாற்ற அந்த ஆயுதம் 3 கிலோ. நம்ம செருப்பே ஒரு 800 கிராமுக்கு மேல இருந்தா நம்மளால போட முடியாதுங்க. 800 கிராம்ங்கிறதே நான் பெரிய 200-250 கிராம்ஸ்க்கு மேல போட முடியாது. 3 கிலோ வச்சுட்டு அந்த குழந்தைகள் நடக்குது. இவர் என்ன பண்ணிருக்காரு? அதை 300 கிராமா மாத்திருக்காருங்க. 300 கிராமா மாத்தி வெற்றி பெற்று போய் மாட்டிருக்காரு. அந்த குழந்தைகள் குதித்தன, ஓடின, ஆடின, சைக்கிள் ஓட்டின. நான் அதை பார்க்கின்ற பொழுது இதை எல்லாவற்றையும் விட ஆனந்தம் பெற்றேன் என்று சொன்னார். நினைச்சு பாருங்க, மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தில் தான் நான் மிக மிக உன்னதமான ஒரு சூழலாக எனக்குள் நான் உணர்ந்தேன் என்று சொன்னார் அந்த பெரியவர். எல்லாமே பாருங்க ஸ்பேஸ் தான். ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு கடந்து போறதுதான். காலம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடந்து போறது தானே. அங்க இருக்கிற புத்திய இங்கேயும் செலவு பண்ணாரு பாருங்க. அவன் மனுஷன். போன் கண்டுபிடிச்ச கிரஹம் பெல் ஃபர்ஸ்ட் கோதுமை செடி வளர்கின்ற பொழுது யாதொரும் சத்தத்தையும் எழுப்புவதில்லைன்னு எழுதி வச்சானா. மௌனத்திலிருந்து கண்டுபிடிச்சாங்க அவன் சத்தம். இந்த மனிதரும் அதைத்தான் செய்தார். விஞ்ஞானி, நம்முடைய நாட்டிலே நாம் கொண்டாடப்பட வேண்டிய விஞ்ஞானி. அவர் கண்டுபிடித்த, அவர் சொன்ன சொற்கள் நான் வியந்து பாக்குறேங்க. அவரை பற்றி மற்றவர்கள் சொன்ன சொற்களை போட்டால வேல்யூமா புக்கு போடலாம் போல இருக்கு. எத்தனை விஷயங்களை உள்ள வச்சிருந்திருக்கிறாருங்க அவரு. அத்தனை விஷயங்களோடும் நடந்து இருக்கிறார். அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது ஒரு அட்ரஸ், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப அட்ரஸ் பண்றார். சிங்கப்பூர்ல குப்பை போட மாட்டேங்கிறான், அவனே இந்தியாவுக்கு வந்தா போடுறான். ஏன் அப்படின்னா பாருங்க ஒரு கேள்வி. கலாம் கேட்ட கேள்வி ஏன். ஏன்னா அங்க சட்டம் எல்லாம் இருக்கமா இருக்கு, அதுக்காகவா? கிடையாது, அதுக்காக இல்லையா. அங்க குப்பை போட்டானா பக்கத்துல வர பையனுடைய கண்களில் தெரிக்கும் கோபத்திற்கும் அவமானத்திற்கும் பயந்துதான் அவன் அந்த குற்றத்தை செய்வதில்லையா. நாம் அதை செய்யறதில்லையே. தவறு செய்தால் பாராட்டுகிறோம், மச்சான் தப்பிச்சுக்கோ, அங்க போலீஸ்காரன் நிக்கிறான் என்று சொல்லக்கூடிய சமூகமாகத்தானே நாம் இருக்கிறோம். அங்கே தவறு செய்தால் கொடுத்துருவாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஒழுக்கம். நான் ஒண்ணு சொல்றேன், குழந்தைகள் ஒழுக்கமா தான் வளருது. 5வது கிளாஸ் வரைக்கும் போய் குப்பை தொட்டில தான் பென்சில் சீவுது. வளர வளரதான் கெட்டு போகுது. அது கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருப்பது நாம் தான். ஏதோ ஒரு வகையில் நாம் செய்கிறோம். அறம் சொல்லுவோம், பொருள் சொல்லுவோம், இன்பம் என்றால் இதுதான் என்று சொல்லுவோம். இந்த இசையும் அறிவியலும் இலக்கியமும் குழந்தைகளுக்கு நாம் அறிமுகம் செய்வோம். மகிழ்ந்திருத்தல், சிரித்திருத்தல், அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது வரம், அதுதான் தவம் என்று சொல்லித் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி
நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்போணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இன்று நாம் இணக்கமாக இருப்பதற்கு கற்றுக்கொண்டோம். அந்த இணக்கத்தை எல்லா செயல்களிலும் நாம் செயல்படுத்தவும் வெற்றி காண்போம் உங்களை வாழ்த்தி நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.